டிஆர் பாலு பரம்பரை பணக்காரரா, உழைச்சி சம்பாதிச்சாரா? டிப்பர் கிளீனரா இருந்தவருக்கு 10,000 கோடி சொத்து எப்படி வந்துச்சு? அது மட்டும் இல்லாம 21 நிறுவனங்கள் எப்படி? திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது திமுக அமைச்சர்கள் மீது, திமுக பிரமுகர்களிடம் எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று டிஎம்கே பைல்ஸை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்திற்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி அவதூறு வழக்கை கப்பல் வியாபாரி தொடர்ந்தார். அது குறித்தான குறுக்கு விசாரணை இன்று சைதாப்பேட்டை கோர்ட்டில் நடைபெற்றது. திரு அண்ணாமலை அவர்களும் டிஆர் பாலு அவர்களிடம் குறுக்கு விசாரணை நடத்தினார். அப்போது காரசாரமான விவாதங்கள் நடந்தது. நீதிமன்ற வளாகத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது திமுகவினர் மீதும், திமுக அமைச்சர்கள் மீதும், பிரமுகர் மீதும் எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று டிஎம்கே பைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 என்று வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து திமுகவின் அமைச்சர்கள் கதறிய நிகழ்வுகள் நாம் ஏற்கனவே பார்த்தது உண்டு. அதை தொடர்ந்துதான் டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலையின் மீது அவதூறு வழக்கை தொடுத்திருந்தார். அந்த வழக்கு பல கட்டங்களை கடந்து கடந்த மாதம் கூட திரு அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலுவிடம் குறுக்கு விசாரணை நடைபெறுவதற்கு நீதிபதி அனுமதி அளித்தார். அதைத் தொடர்ந்து டிஆர் பாலு அவர்கள் அன்றைய தினம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டிஆர் பாலு அவர்கள் ஆஜரானார். அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை நடத்துவதற்கு நீதிபதி அவர்களும் அனுமதி அளித்திருந்தார். இன்றைய குறுக்கு விசாரணை திரு அண்ணாமலை அவர்கள் காரசாரமான பல கேள்விகள் கேட்டதாக தகவல்கள் வருகிறது. திரு அண்ணாமலை அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு விதமான விஷயங்களை வெளியிட்டு இருந்தார். நீதிமன்றத்திற்குள் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே பைல்ஸ் வெளியிட்டதில் 10 கப்பல் வாங்கியதாக என் மீது கூறியிருக்கிறீர்கள், அது தவறு என்று டிஆர் பாலு கேட்டதாகவும், வேறு எத்தனை என்று கேட்கும்போது 2 கப்பல் தான் நான் வாங்கினேன் என்று டிஆர் பாலு அவர்களே நீதிமன்றத்தில் ஒப்புக்கண்ட நிகழ்வும் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சேது சமுத்திர திட்டம் எதனால் நீங்கள் தொடங்குவதற்கு ஆர்வம் காட்டினீர்கள்? உங்கள் கப்பல் போக்குவரத்திற்கும் வியாபாரத்திற்கும் நோக்கத்திற்காக தானே என்று ஒரு கேள்வியும் திரு அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருந்தார். கப்பல் வாங்கியது குறித்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களும், சுப்பிரமணிய சுவாமி அவர்களும், மு.க. அழகிரி அவர்களும் சொல்லியிருக்கிறார்களே, அது குறித்து உங்களுக்கு தெரியுமா என்று அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அது தனக்கு தெரியாது என்று டிஆர் பாலு சொல்லியிருக்கிறார். அப்போதெல்லாம் உங்களுக்கு அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று நினைவுக்கு வரவில்லையா? அவர்கள் கூறியது குறித்து அன்றைய பத்திரிகையில் வெளிவந்த ஆதாரத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். 2004, 2009 காலகட்டத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருந்தது நீங்கள். அதன் பிறகுதான் 2009, 2014 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு அமைச்சர் பதவி காங்கிரஸ் கட்சியே தரவில்லை என்று மு.க. அழகிரி அவர்கள் சொல்லி இருக்கிறாரே, உங்களுக்கு தெரியுமா என்று அண்ணாமலை மற்றொரு கேள்வியும் எழுப்பினார். இதையெல்லாம் சொல்வதற்கு அவருக்கு தகுதி இல்லை, அரபேக்கடத்தனமான பேச்சிற்கெல்லாம் நான் பதிலளிக்க முடியாது என்று பேசியிருக்கிறார். கலைஞரின் மகனுக்கே டிஆர் பாலு இதுதான் மரியாதை கொடுக்கிறார் போல. காங்கிரஸ் அரசாங்கம் எவ்வளவு பெரிய ஊழல் செய்து என்று நாம் அனைவரும் அறிந்ததுதான். அந்த அரசாங்கமே டிஆர் பாலுக்கு அமைச்சர் பதவியில் இடம் தரவில்லை என்றால் இவர் எவ்வளவு ஊழல் செய்திருப்பார் என்று நீங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாம சேது சமுத்திரம் திட்டத்திற்கும் தான் வாங்கிய மீன்பிடி கப்பலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று டிஆர் பாலு அவர்கள் பேசியிருக்கிறார். அதைதான் மு.க. அழகிரி அவர்கள் சுட்டிக்காட்டியும் இருந்தார். இது டிஆர் பாலுக்காக அவரே தொடங்கிய ஒரு திட்டம் என்று பேசியிருந்தார். அது அன்றைய பயணியர் பத்திரிகையிலும் வெளிவந்த செய்தியையும் அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம சேது சமுத்திரம் திட்டம் குறித்து மு.க. அழகிரிக்கோ உங்களுக்கோ தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அந்த திட்டத்தின் முழுமையான விவரம் உங்களுக்கு நிச்சயமே தெரிய வாய்ப்பு இருக்காது என்று டிஆர் பாலு அவர்கள் பேசியிருக்கிறார். இன்றைய குறுக்கு விசாரணையின் போது டிஆர் பாலு அவர்களே அண்ணாமலையிடம் நீங்கள் சொத்து வாங்கியிருக்கிறீர்களே, அதற்கு உண்டான ஆதாரம் உங்களிடம் இருக்கிறதா? எங்கிருந்து ஊழல் செய்து நீங்கள் இந்த சொத்தை வாங்கினீர் என்று ஒரு கேள்வியும் நீதிமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார் டிஆர் பாலு அவர்கள். அது குறித்து திரு அண்ணாமலை அவர்கள், என் மனைவி
எங்கு படித்தார் என்று தெரியுமா? தெரியாது. இங்கு மனைவி என்ன சம்பளம் வாங்குகிறார் என்று தெரியுமா? தெரியாது. எங்கெல்லாம் வேலை செய்தார் என்று தெரியுமா? தெரியாது. எந்தெந்த மல்டி நேஷனல் கம்பெனியில் பணியாற்றினார் என்று தெரியுமா? தெரியாது. இதையெல்லாம் தெரியாத நீங்கள் எப்படி என் மீது இது போன்ற ஒரு கேள்வி எழுப்பினர் என்று டிஆர் பாலுவிடம் அண்ணாமலை பேசியிருக்கிறார். எனது மனைவி மும்பை, பெங்களூர், சென்னையில் பணியாற்றிய நிறுவனங்கள் அங்கு வாங்கிய சம்பளம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று டிஆர் பாலுவிடம் மற்றொரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். நான் வாங்கிய சொத்திற்கு உண்டான முழு ஆதாரத்தையும் வெளியிட தயாராக இருக்கிறேன். எனது மனைவியின் சம்பளம், எனது சம்பளம், நான் 2.5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன், அதற்குண்டான ஆதாரம், அது மட்டுமல்லாமல் நான் இந்த சொத்து வாங்கியதற்குண்டான வருமான வரித்துறைக்கு நான் சமர்ப்பித்த ஆவணங்கள் என ஒட்டு மொத்தத்தையும் மக்கள் வெளியிலும் நீதிமன்றத்திலையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். குறுக்கு விசாரணை நடைபெற்று இருக்கும் போதே டிஆர் பாலு அவர்கள் பதட்டம் அடைந்து தனது வழக்கறிஞர் மூலமாக அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் 2:15 மணிக்கு விமானம் இருப்பதாகவும் கூறி வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நீதிபதி அவர்களும் ஏப்ரல் 7ஆம் தேதி வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார். அன்றைய தினமும் டிஆர் பாலு அவர்களிடம் அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் அண்ணாமலையின் மீது அவதூறு வழக்கை தொடுத்திருந்தார். அவரும் இன்றைய தினம் ஆஜராக வேண்டியதாக இருந்தது. அவர் ஆஜராகாமல் இருந்திருக்கிறார். அதனுடைய வழக்கம் மார்ச் 10ஆம் தேதிக்கு நீதிபதி அவர்கள் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போது அண்ணாமலை அவர்களும் RS பாரதியிடமும் குறுக்கு விசாரணை மேற்கொள்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார். திமுக அமைச்சர்கள் தமிழக அரசியலில் விவரமானவர்கள் என்று கடந்த காலங்களில் பலரும் பேசிய நிகழ்வுகள் உண்டு. ஆனால் இப்படி போய் அண்ணாமலையிடம் வசமாக கொத்தாக மாட்டிக்கொண்டார்கள் என்பது அவர்களுக்கு ஏனோ புரியவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் IIM-இல் படித்த மிகச்சிறந்த ஒரு மாணவர். அது மட்டுமில்லாமல் காவல்துறையில் பணியாற்றிய மிகச்சிறந்த போலீஸ் அதிகாரியாக கர்நாடகாவில் மக்களால் போற்றப்பட்ட அதிகாரியாக வலம் வந்தவர். கர்நாடக அரசாங்கத்தின் பாராட்டுக்கு உரியவராக செயல்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். சட்டத்தை நன்கு படித்து அறிந்த திரு அண்ணாமலை அவர்களிடம் திமுகவின் அமைச்சர்களும் பிரமுகர்களும் கொத்தாக அவரிடம் மாட்டிக்கொண்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் DMK ஃபைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 வெளியிட்ட பிறகுதான் பொன்முடி வழக்காக இருந்தாலும் சரி, பெரியசாமி வழக்காக இருந்தாலும் சரி, துரைமுருகன் வழக்காக இருந்தாலும் சரி, வாஜ்பாய் கேட்ட செந்தில் பாலாஜி வழக்காக இருந்தாலும் சரி, நீதிமன்றமே தாமாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்திருக்கிறது. எப்படி இவர்கள் மீது இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்று வழக்கை தாமாக முன் வந்து நீதிமன்றங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இன்னும் பல அமைச்சர்கள் நீதிமன்ற வாசலில் காத்து கொண்டு இருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அவர்கள் தண்டனை பெற்று செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வார்கள் என்றுதான் பாஜகவினரும் பேசி வருகிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் DMK ஃபைல்ஸ் வெளியிட்ட பிறகு அண்ணாமலை குறித்து அவதூறான பல கருத்துக்களை தயாநிதி மாறன் அவர்கள் அன்றைய தினம் தெரிவித்திருந்தார். அப்போது திரு அண்ணாமலை அவர்கள் பெங்களூரில் 150 ஹோண்டா ஷோரூம் இருக்கிறது, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் பல்வேறு சொத்துக்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா என்று தயாநிதி மாறனிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதை தொடர்ந்து அன்றையிலிருந்து இன்று வரை தயாநிதி மாறன் அவர்கள் அண்ணாமலை குறித்து ஒரு வார்த்தையும் இதுவரையும் பேசவில்லை. அண்ணாமலை அவர்கள் எதை பேசினாலும் தகுந்த ஆதாரத்துடன் தான் பேசி வருகிறார் என்பது இதன் மூலம் நிரூபணமாயிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் திமுகவின் பிரமுகர்களுக்கும் முக்கிய அமைச்சர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்பதுதான் உண்மையும் கூட. அது மட்டுமல்லாமல் டிஆர் பாலுவின் சாராய நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, அதைத் தொடர்ந்து டிஆர் பாலு அவர்கள் 21 நிறுவனங்கள் தனது உறவினர்கள் பெயரில் வைத்திருக்கிறார். அவர் பயணிக்கக்கூடிய கார் முதற்கொண்டு அவர் நடத்தக்கூடிய நிறுவனங்களின் பெயரில் தான் இருக்கிறது என்றும் பேசியிருக்கிறார். அப்போது இன்றைய குறுக்கு விசாரணையில் கூட
நீங்கள் வந்த கார் எந்த நிறுவனத்தை சார்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு டிஆர் பாலு அவர்களும், நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரில் நான் வந்து விடுவேன் என்று ஒரு பதிலும் அளித்திருக்கிறார். எந்த கார் யாருடைய பெயரில் எந்த நிறுவனத்தில் இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு சொத்து சேர்த்திருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்களின் பின்புலம், திமுகவில் அவர் இணைந்த போது டிப்பர் லாரியுடைய கிளீனராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் இன்று அவரது சொத்து மதிப்பு குறைந்தபட்சம் 10,000 கோடி ரூபாய் இருக்கும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் யூகிக்கிறார். அது மட்டுமல்லாமல் தஞ்சாவூரில் இருந்து ஏன் ஸ்ரீபெரும்புதூருக்கு திரு டிஆர் பாலு சென்றார் போட்டியிடுவதற்கு என்று ஒரு கேள்வியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டிருக்கிறார். தஞ்சாவூர் அந்த பகுதி மக்கள் ஏன் கருப்பு நாளாக கொண்டாடி வருகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். திரு டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலையின் மீது அவதூறு வழக்கு தொடுத்து அண்ணாமலை காலி செய்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் இன்று அண்ணாமலை அவர்களே டிஆர் பாலு மீது ஒரு அவதூறு வழக்கை தொடுப்பதற்குண்டான ஒரு அவதூறான செய்தியும் வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய அவதூறு வழக்கை நாளை அல்லது நாளை மறுநாள் அண்ணாமலை அவர்கள் வழக்கு தொடுப்பார் என்று அண்ணாமலை அவர்களே பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அவதூறு வழக்கு தொடுக்க போய் அவரே அவதூறு வழக்கில் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் உண்மையும் கூட. அது மட்டுமல்லாமல் திமுக அமைச்சர்கள், திமுகவின் பிரமுகர்கள், பினாமிகளின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் யார் யாருடையது, எங்கெங்கு இருக்கிறது என்ற முழு விபரமும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய விபரங்கள், அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கு செல்ல வேண்டிய சொத்து குறித்தான விளக்கங்கள் வருமான வரித்துறைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக அனுப்பி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கவர்னரிடம் முழுமையாக கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் திமுக அமைச்சர்கள் மீது நீதிமன்றமோ தாமாக முன்வந்து ஒரு சில வழக்குகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் இன்றைய ஆட்சி நிர்வாகம் முடிந்த பிறகு திமுகவின் அமைச்சர்கள் ஒவ்வொருவராக சிறை செல்வார்கள் என்றுதான் பாஜகவினர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். எது நடந்தாலும் அது அண்ணாமலைக்கே சொந்தம். தமிழகத்தின் பாஜகவின் முகமாக அண்ணாமலை இருக்கிறார். திமுக பயப்படக்கூடிய ஒரு நபராக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. நிச்சயம் அவரது பயணம் வரக்கூடிய நாட்களில் இன்னும் வேகமாக வீரியமாக இருக்கும் என்றுதான் நம்பப்படுகிறது. பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட திரு அண்ணாமலை அவர்கள், நமது நோக்கம் திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறக்குவதற்காக தான். அதற்கு திமுகவினர் ஏதேதோ நம்மை திசை திருப்ப பார்ப்பார்கள். அதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் நமது நோக்கத்தை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய ஒரு சில மாதங்களும் திமுகவிற்கு எதிராக நாம் களமாட வேண்டும். திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். என்டிஏவை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் என்று இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். அவரது நோக்கம் நிறைவேற மனமாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.